கடந்த ஒரு சில நாட்களில் திவாகரன் அப்படின்ற ஒருத்தரை பற்றி நான் நிறையா மைண்ட் செட்டாகவே புரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் சரியா தப்பான்றதை நீங்கள் சொல்லுங்கள். நான் ஜஸ்ட் என்ன புரிஞ்சு வச்சிருக்கணும் அதை மட்டும் சொல்கிறேன். சபரி சொன்ன மாதிரி இவர் திவாகராக பார்க்கும்போது கோல்டு, ஆனால் வாட்டர்மெலான் ஸ்டாராக பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு இவர் மேலே வெறுப்பு வருது. இவர் வாட்டர்மெலான் ஸ்டாராக உருவாகிறதுக்கான காரணம் நம்ம தான். பட் இவரோட கேரக்டரை மட்டும் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷனாக தான் தெரிகிறாரு. ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளோ தெளிவாலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு 2-3 நாள் போனதுக்கு அப்புறமே அவங்கள பார்க்க அவங்களோட கேரக்டர் இதான் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு ஆல்ரெடி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒருத்தவங்க ஃபேமான விதத்தை வச்சு மட்டும் ஒருத்தவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிளைண்டாக ஜட்ஜ் பண்ணாமல் அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றத இந்த மாதிரி ஒரு லைவாக 24/7 வாட்ச் பண்ணும்போது நமக்கு ஒப்பீனியனே மாறி வேற ஒரு ஐடியா கிடைக்க தான் செய்யுது. ஆனாலும் இவர்கிட்ட பல மைனஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா ஆப்போசிட்ல என்ன பேசுறாங்களோ அதை கேட்கவே மாட்டாரு. இவர் ஒன்று கரெக்ட் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாருன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆள் ஆர்கியூமெண்ட் பண்ணாலுமே அது லாஸ்ட்ல கரெக்ட் அப்படின்றத இவர் மைண்டுக்குள்ள இருக்குமே தவிர்த்து தப்பு தான் போல இருக்கு அப்படின்னு ரியலைஸ் ஆகிற ஆள் மாதிரி இப்போ வரைக்கும் பார்க்கும்போது தெரியல. இது எல்லாமே டீஃப்ரேம் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெளியே வந்துட்டாருன்னா இன்னும் இவருக்கு நல்லது தான். இல்லை ப்ரோ இவர் டைட்டிலே வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்கே தான் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. டைட்டில் வின் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கேரக்டர் நல்லா இருக்குது, ஒருத்தர் ரொம்ப நல்லவராக இருக்காரு, இவ்வளோ நாள் நம்ம ஒரு நெகட்டிவாக பார்த்தனால இப்போ அவர் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக தெரிகிறாரு, அதனால டைட்டிலேயே கொடுத்துடலாம் அப்படின்றது குவாலிஃபிகேஷன் கிடையாது. டைட்டிலுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு தோணுதுன்னா, இப்போ காம்படிஷன் சொல்லி ஒரு 14 பேர் 20 பேர் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறாங்கன்னா அவங்க எல்லாரை விட இவர் எந்த வகையில் பெஸ்ட்டுன்றதை இவர் ப்ரூவ் பண்ணணும். இவரோட கேரக்டராக இவர் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு, அதுவே இவருக்கு ஒரு பெரிய ட்ராஃபி தான். பட் இவர் கண்டஸ்டண்ட்டாக வின் பண்ணணும்னா இவர் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அண்ட் நிறையா கேம்ஸில் இன்வால்வ் ஆகணும். நிறையா ஆர்கியூமெண்ட்லையும் இவரோட ஒப்பீனியனை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கணும். அந்த ஒப்பீனியனுக்கு இவர் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்காருன்னு சொல்லி அதுக்கு இவர் ஆர்கியூ பண்ணி அதுலேயும் வின் பண்ணணும். இப்போ வரைக்கும் இவரை பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே பண்ண மாட்டாரோன்னு தான் தோணுது. ஆனால் போக போக இது எல்லாமே இவரால் பண்ண முடியுதுன்னா நானே ஒத்துக்கிறேன் இவர் டைட்டிலுக்கு டிசர்வ் தான். நான் இப்போ வரைக்கும் திவாகரன் எந்த மைண்ட் செட்டில் யோசிச்சு வச்சிருக்கேன்னா, இப்போ வரைக்கும் அவர் வந்ததே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, வெளியே இவர் எந்த அளவு நெகட்டிவாக இருந்திருக்காரு. இப்போ இவர் உள்ளேயே வரல அப்படின்னா நம்ம இவர் இன்னும் அதே நெகட்டிவ்ல தான் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக தாட் ப்ராசஸ் மாறிடுச்சு. ஆனால் சப்போஸ் வெளியே இவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வளரும் போதும் இதே மாதிரி தான் ஆதரித்தோம். ஆனால் போக போக பழகினதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இவர் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம ஆப்போசிட்டாக பண்ணி இவரை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டோம். ஆனால் இப்போவும் அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பயங்கரமாக ஆதரிக்கிறாங்க. பட் போக போக அதே மாதிரி ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் சீக்கிரமாக போனால் பெட்டர். அப்படி இல்லைன்னா உள்ளே இருந்தே இவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இவரை பார்க்கும்போது எனக்கு இம்ப்ரூவ் பண்ணிப்பாருன்னு தோணலை. பிளைண்டாக ஒருத்தரை பார்த்தோன்னே சின்ன குழந்தைங்களாம் டக்குன்னு நம்பிடும்ல, அந்த மாதிரி தான் இவரை இப்போ வரைக்கும் என்னை பொறுத்தவரையும் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.